பொலிட்டிக்கல் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு யார் என பிரபல நாளிதழ் நடத்திய சர்வேயில் முதலிடம் பிடித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி 47% மக்களின் ஆதரவு பெற்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்னிலை. கரூரில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களின் இல்லங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். அரசு ஒப்பந்ததாரர் எம்சிஎஸ் சங்கர் ஆனந்த், கொங்கு மெஸ் மணி, சக்தி மெஸ் கார்த்தி ஆகியோரது இல்லங்களில் சோதனை. செந்தில் பாலாஜியை சுற்றி வரும் அமலாக்கத்துறையின் சோதனையால் ஆட்டம் கண்டிருக்கிறது அறிவாலய வட்டாரம். அமைச்சர்களை சுற்றி வரும் அடுக்கடுக்கான ஊழல் வழக்குகளால் நிம்மதி இழந்து தவிக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக. கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் எம்சிஎஸ் சங்கர் ஆனந்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. இடி சோதனை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய ஆவணங்களை சாக்குப்பையில் எடுத்துச் சென்ற அதிகாரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 14 வயது சிறுமிக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள். குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் குழந்தை திருமணம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆபாச சைகை செய்த பூசாரி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தெருவில் செல்லக்கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லா நிலை இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏற்கனவே போக்சோ வழக்கில் சிக்கிய இளைஞர் கொடுத்த தொடர் மன உளைச்சலால் 14 வயது சிறுமி தூக்கிட்டு தற்கொலை. சம்பந்தப்பட்ட இளைஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுமியின் பெற்றோர் கதரும் கதறல் திராவிட மாடல் முதல்வருக்கு கேட்குமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆபாச படம் பதிவிறக்கம் செய்த 13,000 பேரை எச்சரித்திருப்பதாக நாடகமாடும் ஏவல் துறை. பாலியல் குற்றங்களை தடுத்து பெண்களை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசு விதவிதமாக விளம்பரம் மட்டும் செய்வதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் ஆண் நண்பரை வெட்டி கொலை செய்த பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தோட்டத்தில் இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படைகள் அதிகரித்திருப்பதால் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. சேலத்தில் திருமணம் செய்து கொள்ள கூறிய ஆசிரியையை மயக்க ஊசி கொடுத்து கொடூரமாக கொலை செய்த காதலன் 2 பெண் கூட்டாளிகளுடன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே மதுபோதை தகராறில் இளைஞர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையில் நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவதால் மக்கள் அதிருப்தி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இளைஞரை கொடூரமாக வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல். கொலையான இளைஞர் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உரிய கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தால் கொலை நடந்திருக்காது என மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் மனைவியை கணவனே கழுத்தறுத்து கொலை செய்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. ஐயம்பேட்டை காவல் நிலையத்திற்கு 3 மாதத்திற்கு மேலாக ஆய்வாளர் பணியமர்த்தப்படாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விவசாய நிலத்தில் வடமாநில இளைஞர் சடலமாக மீட்பு. கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா என காவல்துறை விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கஞ்சா போதை ஆசாமிகள் பொதுமக்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஸ்டாலின் அரசின் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் இத்தகைய அவலங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை நொளம்பூர் பகுதியில் மதுபோதை ஆசாமி வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து அட்டூழியம் செய்ததால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதை ஆசாமிகள் துணிச்சலுடன் அட்டகாசம் செய்வதாக மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஜெலட்டின் குச்சி மற்றும் 4700 கிலோ வெடிமருந்துகளை கடத்திய கும்பல் சிக்கியது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் பயங்கரவாதம் தலை தூக்குகிறதோ என மக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலியான சான்றிதழ் வழங்க கோரி கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டப்பட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மத்தம்பாளையம் அருகே 2 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக 2 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்திருக்கும் கஞ்சா புழக்கத்தால் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. தமிழகம் வழியாக இலங்கைக்கு உயர் ரக கஞ்சா கடத்தப்படுவதன் பின்னணியில் மாவோயிஸ்டுகள் உள்ளனர் என மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை 4 ஆண்டுகளில் நக்சல், மாவோயிஸ்ட் மற்றும் பயங்கரவாதிகளின் கூடாரமாக மாற்றியிருக்கிறது திராவிட மாடல் என மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் 8 சவரன் தங்க நகை கொள்ளை. அப்பா என வெக்கமின்றி விளம்பரம் செய்பவர்களின் ஆட்சியில் குழந்தை முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மைனாரிட்டி பாஜக அரசு அனுமதி மறுப்பு. இத்தகைய முக்கிய பிரச்சனைகளை போராடி வெல்ல வழி தெரியாத ஸ்டாலின் அரசு ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை அரசியலாக்கி மக்களை ஏமாற்றி வருவதாக மக்கள் விமர்சனம். அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என மாநில அரசு ஊழியர்களுக்கான நடத்தை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது திறனற்ற திராவிட மாடல் அரசு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அலங்கோல ஆட்சிக்கு எதிராக அரசு ஊழியர்கள் போர்க்கொடி தூக்கினால் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு விடுவோம் என்கிற அச்சத்தில் ஒழுங்குமுறையை கையாள்கிறது ஸ்டாலின் அரசு. காலி பணியிடங்களால் அரசு பள்ளிகள் திண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வே நடைபெறவில்லை என ஆசிரியர்கள் வேதனை. ஸ்டாலின் அரசுக்கு அரசு பள்ளிகள் மீது அக்கறை இருக்கிறதா? தேர்வே நடத்தப்படாத நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்கு என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் விடுதிகளில் இருக்கும் சுமார் 50,000 மாணவர்களுக்கு உணவு கட்டணம் வழங்கப்படவில்லை என தகவல். மேடையில் சமத்துவம் பேசிவிட்டு பட்டியல் சமூக மாணவர்களை வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து காப்பாளர்கள் மாநில அளவில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல்.
திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் திமுக எம்எல்ஏவின் முன்னாள் உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக இளம்பெண் புகார். மோசடியில் ஈடுபட்டவரை கைது செய்யுமாறு 2 குழந்தைகளுடன் காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேலை வாங்கி தரதா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காந்திராஜன் அவங்களோட பிஏவாக இருந்தவர் 1 லட்ச ரூபா காசு வாங்கி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு. வேலையும் வாங்கி தரல. கடைசியில் வேலையும் எல்லாத்துக்கும் போட்டாங்க. பணத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. பணம் கொடுக்கவே இல்லை. திருப்பி இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே டேட்டு காலையிலையும் சாயந்தரம் சொல்ல டைம்லாம் வந்துட்டு என் வேலையும் இங்கே எடுத்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் பணமும் தரமாட்டான், அவனும் வரமாட்டான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் கட்டுமானத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. கையால் சுரண்டினால் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழும் அவலத்தை பார்த்து மக்கள் வரிப்பணத்தை திராவிட மாடல் ஏப்பம் விட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பேருந்து வசதி கேட்டு போராடிய பொதுமக்களை ஆபாசமாக பேசி மிரட்டிய திமுக ரவுடிகள். ஸ்டாலினின் விடியல் விளம்பரத்தை நம்பி வாக்களித்த தங்களுக்கு ஏமாற்றமும் மிரட்டலுமே மிஞ்சியது என மக்கள் வேதனை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 4 மாதமாக குடிநீர் வராததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வழக்கு போட்டு விடுவேன் என்று மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா அரசின் ஏவல் துறை. மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஊதியம் பெற்றுக்கொண்டு அவர்களை மிரட்டி அடிபணிய வைப்பதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவள்ளுவர் நகரில் வெறிநாய் கடித்ததில் 5 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தினந்தோறும் ஏராளமானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் நிலையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசின் அதிகாரிகள். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சக மாணவிகள் கேலி செய்ததால் மனமுடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. மாணவர்களுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அரசியல் செய்வதில் மட்டும் ஆர்வம் காட்டுவதால் சீரழியும் பள்ளிகள். கோவை பேரூர் பகுதியில் கூலி தொழிலாளி மீது பொய் வழக்கு போட்டு காவல்துறை சித்திரவதை செய்வதாக குற்றச்சாட்டு. திரைப்படங்களை பார்த்து கலங்கினேன் என கதை சொல்லும் முதல்வர் காவல்துறையின் இத்தகைய செயல்பாட்டுக்கு என்ன பதில் சொல்வார் என மக்கள் கேள்வி. காலையில் 6 மணிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க சார். என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லலை. சரட்டு பிடிச்சி கூப்பிட்டு உள்ளே காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க சார். போட்டு போய் நீ சந்தனமரம் நீ தான் வெட்டினு சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க சார். அடியேன்னு அடிச்சிருக்காங்க சார். அப்புறம் நீ உண்மை சொல்லினா உன்னை கன் வச்சு ஷூட் பண்ணி காட்டில் தூக்கி வீசிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார். எங்கள் வீட்டுக்காரா தலைகளாக தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்காரா. நானும் எல்லா ஸ்டேஷனும் 5 ஸ்டேஷன் போய் என் குழந்தைய வச்சுட்டு எல்லா ஸ்டேஷனும் போய் தேடி பார்த்தேங்க சார். எந்த ஸ்டேஷன் போனாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களோடைய யாருமே எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வடவழி ஸ்டேஷன் தான் இருக்கோம், வடவழி போலீஸ் தான் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் நாங்கள் போய் பார்க்கங்க, எங்கள் உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்க சார். பார்க்குறக்கு போனால் நீ வெளியே போன்னு முடுக்கி விட்டாங்க சார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்கப்படும் நெல் மூட்டைகளுக்கு 20 நாட்களாகியும் பணம் கொடுக்கப்படாததால் விவசாயிகள் வேதனை. நானும் டெல்டாக்காரன் என வசனம் பேசினால் மட்டும் போதாது, விவசாயிகளின் மீது துளியேனும் அக்கறை இருக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் அறிவுரை. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை ஆன்லைன் வாயிலாக மிரட்டி சுமார் 71 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த குஜராத் வாலிபர்கள் 2 சிக்கினர். சைபர் குற்றங்களை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தமிழகத்தில் பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் அருகே இருக்கும் தேர்வு மையத்தில் பணியமர்த்தாமல் வெகு தொலைவில் இருக்கும் மையங்களுக்கு பணியமர்த்தி ஆசிரியர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு.
அந்தந்த கல்வி மாவட்டங்களில் 15 கிலோமீட்டர் தொலைவிற்குள் பணியமர்த்துவது வாடிக்கையாக இருந்த நிலையில் ஸ்டாலின் அரசு பழிவாங்கும் நோக்கோடு அலைக்கழிப்பதாக ஆசிரியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டத்தில் நகராட்சி மாநகராட்சியுடன் இணையும் கிராமங்களுக்கான சொத்து வழிகாட்டி மதிப்பை 2 மடங்கு உயர்த்தி அதற்கேற்ப பத்திரப்பதிவுக்கு தொகை வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் கிராமங்களை இணைக்கக்கூடாது என மக்கள் போராடி வரும் நிலையில் அதை ஸ்டாலின் அரசு கிஞ்சித்தும் மதிக்கவில்லை என மக்கள் ஆத்திரம். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 10 மாணவ மாணவிகள் வாந்தி மயக்கம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு தரமான உணவு கூட கொடுப்பதில்லை என பெற்றோர்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 13வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். திமுக தொழிற்சங்க நிர்வாகி தொழிலாளர் விரோதமாக செயல்பட்டதாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேதனை. அந்த முதலாளி சங்கத்தோடு வந்திருந்த திமுகவை சேர்ந்த தோமுசா என்று சொல்லக்கூடிய அழகுமுத்து என்ற முதலாளியுடைய கைக்குயர்ந்த அழகுமலை அந்த 3 பைசாவுக்கு கையெழுத்து போட்டுடைய விளைவாக ஒப்பந்தத்தை இன்னைக்கு காலவரற்ற போராட்டத்தை நடத்தக்கூடிய தொழிலாளர்கிட்ட சொல்லும் போது அந்த ஒப்பந்தத்தை தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 பைசா என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய அந்த 5 பைசா ஒப்பந்தத்தை நம்ம வாங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் போராட்டத்தை இன்னைக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து. மளமளவென பற்றி எரிந்த தீயால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விவரம் இன்னும் வெளியாகவில்லை. மேற்கு வங்க மாநிலம் புருலியா மாவட்டத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. லாபம் ஈட்டுவதில் மட்டும் கவனம் செலுத்தும் ரயில்வே நிர்வாகம் பயணிகள் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதில்லை என மக்கள் விமர்சனம். தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பற்றி எரிந்து வரும் காட்டுத் தீயால் பல ஏக்கர் மூலிகை செடிகள், அரிய வகை மரங்கள் தீயில் கருகி சேதம். காட்டுத் தீயை அணைக்க வனத்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை. மாசி மாதத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பிரம்மோற்சவ திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதிக்க அமெரிக்க அரசுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதித்த சீனா. உலக தலைவர் என பெருமை பேசும் மைனாரிட்டி பாஜக அரசோ டெஸ்லா நிறுவனத்தின் கார்களுக்கு 15% வரி போதுமானது என முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அவலம். பிரேசிலில் கார்னிவலின் இறுதி நாள் விழா கோலாகலம். பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக வேடமணிந்து கலைஞர்கள் நடனம். அமெரிக்காவில் தெலங்கானாவைச் சேர்ந்த மாணவன் குண்டு காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைனாரிட்டி பாஜகவினர் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கையில் வெளிநாடுகளில் இந்தியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது என மக்கள் வேதனை. பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் பிரணாய் வெற்றி. தொடக்கச் சுற்றில் சீன தைபேவை சேர்ந்த வாங்கை வீழ்த்தினார்.